அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அமெரிக்காவின் புகழ்பெற்ற நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸ் பெரும் நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிறது. இது ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் சோதனைகளில் ஒன்று. இதனை இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்க வேண்டும், மேலும் எப்படி அணுக வேண்டும்? உலகமே பார்த்து கொண்டிருக்க கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக பாலஸ்தீனத்தையும் அதில் வாழும் அப்பாவி மக்களையும் உலகத்தில் உள்ள ஆதிக்க சக்திகள் கொன்றி குவித்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் அங்கு குழந்தைகள் படிக்கும் பாடசாலைகளையும் அழித்து, மருத்துவமனைகளையும் அழித்து, மசூதிகளையும் அழித்து, சர்ச்சுகளையும் அழித்து, மேலும் தப்பித்து சென்று தஞ்சம் புகுந்த அகதிகள் முகாம்களையும் அழித்து, மேலும் சொல்லில்லா துயரங்களை தந்து கொண்டிருக்கிறது இந்த உலக ஆதிக்க சக்திகள். உலக ஆதிக்க சக்திகளை ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. உலகில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கும் அத்தனை கொடுமைகளையும் பார்த்து வருந்தி கொதித்து வேதனைப்பட்டு அல்லாவிடமே ஒவ்வொரு முறையும் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது அந்த உலக ஆதிக்க சக்திகளின் பெருநகரம் பெரும் நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிறது. இதனை பார்த்து இஸ்லாமியர்கள் சந்தோஷப்பட வேண்டுமா? அப்படி என்றால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு உள்ளது? அப்படி என்றால் இஸ்லாமியர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமியர்களாகிய நாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றுவார்கள். அவருடைய வாழ்க்கையே நமக்கான வாழ்வியல் படிப்பினையாகும். மக்காவில் உள்ள ஆதிக்க சக்திகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லில்லா கொடுமைகளை செய்து அவருடைய குடும்பத்தார்களையும் நண்பர்களையும் கொன்று குவித்தார்கள். அவரை நாட்டை விட்டு வெளியேறச் செய்தனர். ஆனால் அல்லாவின் உதவியுடன் அவர் மக்காவை வெற்றி கொண்டு அங்கே சென்றபோது அவருக்கு பெருந்தீங்கிழைத்த பெரும் கொடுமை செய்த அனைவரும் உயிருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு தங்கள் அனைவரையும் முகமது கொன்று விடுவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று நான் உங்களை பழிவாங்க வரவில்லை, மாறாக அனைவரையும் மன்னித்து விட்டேன் என்று கூறினார்கள். இதிலிருந்து இஸ்லாமியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுப்பை விதைக்கவில்லை, நாமும் விதைக்கக்கூடாது. அவர் யாரையும் பழிவாங்கவில்லை, நாமும் அதை செய்யக்கூடாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர் மீதும் கருணை காட்டினார், நாமும் அதை செய்ய வேண்டும். பிறர் துயரத்தில் இருப்பதைக் கண்டு எந்த ஒரு உண்மையான இஸ்லாமியரும் சந்தோஷப்பட மாட்டான். ஏனென்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி இது. எனவே நாம் நல்ல இஸ்லாமியர்களாக இருந்து துயரத்தில் இருப்பவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்து அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று
இறைவனிடத்தில் வேண்டுவோம். அல்லாஹ் நம்மை மறுமையில் பொருந்திக் கொள்ளட்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.